அத்தியாயம் 27. நானும் பிரார்த்தனை செய்கிறேன். திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணியில் திடீர் உரசல் ஏற்பட்டது. காரணம், தென்மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சரான திமுகவை சேர்ந்த டி. ராமச்சந்திரன் கலந்து கொண்டதுதான். மத்தியில் குவிந்து கிடக்கும் அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கூட்டத்துக்கு கர்நாடக முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டே அழைப்பு விடுத்திருந்தார். அதில் திமுகவும் கலந்து கொண்டதால் புதுச்சேரி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திடீரென இந்திரா காங்கிரஸ் விலக்கிக் கொண்டது. ஆனாலும் திமுக தனது பெரும்பான்மையை இழந்துவிடவில்லை. பிறகு புதுவை மாநில திமுக அரசு கலைக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை வலியுறுத்தியதற்காக ஆட்சியை இழந்ததில் திமுகவுக்கு பெருமைதான் என்று சொல்லிவிட்டார் கருணாநிதி. மார்ச் 29, 1984 அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்தல் நடந்தது. அதில் திமுக சார்பாக வை. கோபாலசாமியும் அயதிமுக சார்பாக ஜெயலலிதா, வலம்புரி ஜான் உள்ளிட்ட 4 பேரும் இந்திரா காங்கிரஸ் சார்பில் தங்கபாலுவும் வெற்றி பெற்றனர். மறுநாள் சட்டமன்ற மேலவைக்கு தேர்தல் நடந்தது. அதில் திமுக சார்பாக மு. கருணாநிதி வெற்றி பெற்றார். அயதிமுக சார்பாக ஜேபிஆர், மசூதனன் உள்ளிட்ட 5 பேர் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் அயதிமுகவில் திடீர் குழப்பம் ஏற்பட்டது. அதற்கு காரணகர்த்தாக்கள் இருவர். ஒருவர் ஜெயலலிதா, இன்னொருவர் எஸ். டி. சோமசுந்தரம். கட்சிக்குள் மூத்தவர்கள், முக்கியமானவர்கள் என்று பலர் இருந்தபோதும் ஜெயலலிதாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவதாக எம். ஜி. ஆர் மீது குற்றம் சாட்டினார் அவருடைய அமைச்சர்களுள் ஒருவரான எஸ். டி. எஸ். அதன் பின்னணி முக்கியமானது. சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்தும் நோக்கத்துடன் ஜெயலலிதாவை கட்சிக்குள் அழைத்து வந்த எம். ஜி. ஆருக்கு அவரை பற்றிய நல்ல செய்திகள் தொடர்ந்து கவனத்துக்கு வந்து கொண்டிருந்தன. கட்சியின் முக்கிய பிரசாரகராக இருக்கிறார். அவருடைய கூட்டங்களுக்கு மக்கள் அதிக அளவில் திரளுகிறார்கள். இப்படி நிறைய. அந்த மகிழ்ச்சியில் அயதிமுகவின் கொள்கை பரப்புச் செயலாளர் என்ற பதவியை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் எம். ஜி. ஆர். அடுத்தடுத்து மேடைகளில் பேசத் தொடங்கினார் ஜெயலலிதா. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தர்மபுரி, தமிழ்நாட்டை வலம் வந்தார் ஜெயலலிதா. செல்லும் இடங்களில் எல்லாம் நல்ல வரவேற்பு. புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் எம். ஜி. ஆருக்கு அடுத்த மரியாதையை தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஜெயலலிதாவுக்குத்தான் தர நினைத்தனர். தந்தனர். அனல் தெறிக்கும் பேச்சுகள், புள்ளிவிவரங்கள், உருவகங்கள், உவமானங்கள் எல்லாமே தொண்டர்களை வசீகரித்தன. அத்தனைக்கும் பின்னணியில் இருந்தவர் வலம்புரி ஜான். அம்மு பேசுவதற்கு நீங்கள் எழுதிக் கொடுங்கள் என்று எம். ஜி. ஆரே உத்தரவிட்டிருந்தார். போதாது, பின்னியெடுத்துவிட்டார் வலம்புரி ஜான். மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் ஜெயலலிதாவின் கார் கதவை திறந்துவிடும் அளவுக்கு நிலைமை சென்றது. கட்சிக்குள் புகைச்சல் தொடங்கிவிட்டது. கட்சி தொடங்கிய நொடியில் இருந்து கூடவே இருக்கும் தங்களை காட்டிலும் திடீர் உறுப்பினராக ஆகியிருந்த ஜெயலலிதாவுக்கு தலைவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்க கூடாது. தலைவர்தான் கொடுத்தார். சரி, இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எங்கே போனது புத்தி? ஜெயலலிதா என்ற பெயரை கேட்டாலே எரிந்து விழ ஆரம்பித்தனர். ஜெயலலிதாவையும் வலம்புரி ஜானையும் நாடாளுமன்ற மாநிலங்கள் அவைக்கு அனுப்பி வைத்தது பற்றிய நெருப்பில் பெட்ரோல் ஊற்றிவிட்டது போல இருந்தது. முக்கியமாக எஸ். டி. சோமசுந்தரம் போன்றவர்களுக்கு ஜெயலலிதா மீது ஆத்திரம். சில பேர் உள்ளுக்குள் பொறுமிக் கொண்டிருந்தனர். சிலர் வெளிப்படுத்திவிட்டனர். எஸ். டி. சோமசுந்தரத்தை போல. விளைவு, அவருடைய ஆதரவாளர்கள் சிலருடைய பதவிகள் பிடுங்கப்பட்டன. வருவாய்த்துறை, கலால் துறை, மதுபான பர்மிட் போன்ற இலாகாக்களுக்கு அமைச்சராக இருந்த எஸ். டி. எஸ்ஸிடம் இருந்து திடீரென 3 துறைகளுமே பறிக்கப்பட்டன. வெறும் உணவுத்துறைக்கு மட்டும் அமைச்சராக்கப்பட்டார். எல்லாவற்றுக்கும் காரணம் ஜெயலலிதாதான் என்று ஆத்திரப்பட்டார் எஸ். டி. சோமசுந்தரம். ஆட்சியின் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் லஞ்சம் வாங்குவதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்று பேசினார். இதற்கு பதிலடியாக அயதிமுக செயற்குழுவில் அமைச்சர் எஸ். டி. சோமசுந்தரம் தனது துறைகளை பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டார் என்பதால் அவரை அமைச்சரவை மற்றும் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படியே அவர் பதவி நீக்கமும் செய்யப்பட்டார். ஆத்திரம் பொங்கிவிட்டது எஸ். டி. சோமசுந்தரத்துக்கு. எம். ஜி. ஆருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்களிடம் முன்வைத்தார். அவர் லஞ்சம் வாங்குகிறார், தவறு செய்கிறார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவர் லஞ்சம் வாங்கவில்லை என்று சொல்லி தப்பிக்க முடியாது. தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. எம். ஜி. ஆர் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். எம். ஜி. ஆர் இனிமேல் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அமைச்சர்களை கூட்டி வைத்துக் கொண்டு எம். ஜி. ஆர் பேசும்போது வாங்குவதுதான் வாங்குகிறீர்கள், கொஞ்சம் ஒளிவு மறைவாக வாங்கக்கூடாதா?
அதற்காக வெளியே தெரியும்படியாக வாங்க வேண்டுமா என்றார். 40 லட்சம் வரிபாக்கியை ஜி. ஆர் எப்படி கட்டினார் என்று கேள்வி எழுப்பினார் டி. சோமசுந்தரம். அதனைத் தொடர்ந்துதான் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். குற்றச்சாட்டுகளை சுமத்தியதோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்குவதாக 5 செப்டம்பர் 1984 அன்று அறிவித்தார் டி. எஸ். ஆம், அந்த பெயரில்தான் ஜி. ஆர் தன் கட்சியின் பெயரை எமர்ஜென்சி நேரத்தில் அனைந்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்றியிருந்தார் அல்லவா? அதை இப்போது தனக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்த்தார் டி. சோமசுந்தரம். பிறகு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த பெயரை வைத்துக் கொள்வதற்கு தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டதால் நமது கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டார் டி. சோமசுந்தரம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்கவராக அதிமுக உருவான சமயத்தில் திமுகவில் இருந்து விலகிய பிக்களுள் ஒருவராக கட்சியின் முதல் கொள்கை பரப்பு செயலாளராக அமைச்சராக இருந்த டி. எஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் புதுக்கட்சி தொடங்கியதன் மூலம் அதிமுக முதன்முறையாக பிளவுபட்டது. 1984 அக்டோபர் மாத தொடக்கம். ஒருநாள் நள்ளிரவு ஜி. ஆருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சோதனைகளின் முடிவில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகச் சொன்னார்கள் மருத்துவர்கள். சிகிச்சைகள் தொடங்கின. 2 நாள்களில் அடுத்த அதிர்ச்சி. பக்கவாதம் தாக்கியிருக்கிறது என்றார்கள். செய்தி வெளியே கசிந்துவிட்டது. கிராம பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் சென்னைக்கு வரத் தொடங்கிவிட்டனர். அப்போலோ மருத்துவ வளாகம் ஜனத்திரளால் நிரம்பி வழிந்தது. மேன்மேலும் ஜி. ஆரின் உடல்நிலை பாதிக்கப்படுவது எல்லோரையும் கவலை கொள்ளச் செய்தது. ஜி. ஆர் உயிர் பிழைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதங்கள் ஒரு பக்கம். வேண்டுதல்களும் யாகங்களும் அங்க பிரதட்சணங்களும் இன்னொரு பக்கம். ஆலயங்கள், மசூதிகள், சர்ச்சுகள் போன்ற வித்தியாசங்கள் தகர்த்தெறியப்பட்டன. ஜி. ஆர் உயிர் மீள வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் மொட்டை அடித்துக் கொண்டனர். நரம்புகள், சிறுநீரகம், இருதயம் போன்றவை பாதிக்கப்பட்டிருந்ததால் அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களை உடனடியாக சென்னைக்கு அழைத்துவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அமைச்சர் பொன்னையன் அதற்கான ஏற்பாடுகளை கவனித்தார். ஒட்டுமொத்த தமிழகமே கவலைப்பட்டபோது அவருடைய அரசியல் எதிரியான கருணாநிதி தனது கட்சித் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார். தலைப்பு: நானும் பிரார்த்தனை செய்கிறேன். 12 ஆண்டு பகையை 40 ஆண்டு கால நட்பு பனிக்கட்டி போல கரைத்து விட்டதற்கு அடையாளம் உங்கள் நோய் பற்றி கேள்விப்பட்டவுடன் என் கண்கள் அருவிகளானதுதான். பிரார்த்தனை என்பதற்கு துதி என்பது மட்டுமல்ல, வேண்டுகோள் என்றும் ஒரு பொருள் உண்டு. நானும் பிரார்த்தனை செய்கிறேன். கருத்து மோதல்களுக்கு இடையிலேயும் கனிந்துரையாடிட கடுகி எழுந்து வருக. கதிரொளி பட்ட பனிமூட்டமென உங்கள் நோய்மூட்டம் விலகிடுக. திமுக மேடைகளில் ஜி. ஆர் பற்றியோ அவருடைய நோய் பற்றியோ யாரும் எதுவும் பேசிவிடக்கூடாது என்று கட்சிக்காரர்களுக்கு உத்தரவு போட்டார் கருணாநிதி. ஜி. ஆரின் உடல்நிலை சிக்கலான காலகட்டத்தில் இருந்ததால் அவரை பார்ப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மனைவி ஜானகியைத் தவிர நெடுஞ்செழியன், ஆர். வீரப்பன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஹண்டே போன்ற வெகு சிலரே ஜி. ஆருக்கு அருகில் அனுமதிக்கப்பட்டனர். முக்கியமாக ஜெயலலிதாவை அருகில் அனுமதிக்கவே இல்லை. எல்லாம் மூத்த தலைவர்களின் சதி என்று கண்டனம் செய்தார் ஜெயலலிதா. பிரதமர் இந்திரா காந்தி சென்னை வந்தார். நேராக மருத்துவமனைக்கு வந்து ஜி. ஆரை பார்த்தார். செலவை பற்றி கவலை வேண்டாம், உடனடியாக அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்குள் நிலைமை மேலும் மோசமடைந்தது. திடீரென பேசும் சக்தியை இழந்தார் ஜி. ஆர். மூச்சு திணறல். மூளைப்பகுதியில் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றனர் மருத்துவர்கள். இங்கே இருக்கும் மருத்துவர்களால் செய்ய முடியாது. ஜப்பானில் இருக்கும் நரம்பியல் நிபுணர் டாக்டர் கானு வரவேண்டும் என்றனர். டோக்கியோ, சிங்கப்பூர் என்று பல இடங்களிலும் தொடர்பு கொண்டு உதவிகளைப் பெற்று டாக்டர் கானுவை சென்னை அழைத்து வந்தனர். அவசர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டன. மூச்சு திணறல் குறைந்தது. இனியும் தாமதிக்க வேண்டாம், அமெரிக்க புறப்படலாம் என்றனர் மருத்துவர்கள். ஜி. ஆரை அழைத்துச் செல்வதற்கு தனி விமானம் தேவைப்பட்டது. டெல்லியை தொடர்பு கொண்டனர் அமைச்சர்கள். பிரதமர் இந்திரா ஏர் இந்தியா விமானத்தை அனுப்பி வைக்க உத்தரவிட்டார். அந்த விமானம் ஜி. ஆரை அழைத்துச் செல்வதற்கு முன் பிரத்யேகமாக மாற்றி அமைக்கப்பட்டது. இருக்கைகள் எல்லாம் அகற்றப்பட்டன. தாராளமான படுக்கைகள் தயார் செய்யப்பட்டன. மருத்துவர்கள், மருந்துகள், உதவியாளர்கள் என்று சிறிய மருத்துவமனையாகவே மாறியிருந்தது விமானம். இன்னும் ஓரிரு தினங்களில் சிகிச்சைக்காக அமெரிக்கா அழைத்துச் செல்லப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 31, 1984. காலை மணி 9:30.
டெல்லியில் இருக்கும் தன் வீட்டில் இருந்து வெளியே வந்தார் பிரதமர் இந்திரா காந்தி. அங்கே நின்றிருந்த கே. தவானுடன் புல்தரையில் நடக்கத் தொடங்கினார். எதிரே வந்து நின்றார் பியான் சிங், இந்திராவின் மெய்க்காப்பாளர். கையில் .38 ரக ரிவால்வர் இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்திரா காந்தியின் அடிவயிற்றில் 3 குண்டுகளை செலுத்தினார். சற்று தொலைவில் இருந்த சத்வந்த் சிங் அதற்குள் அங்கே வந்திருந்தார். அவரிடத்தில் ஒரு ஸ்டென் துப்பாக்கி இருந்தது. அதிலிருந்து 30 குண்டுகள் கீழே விழுந்திருந்த இந்திராவின் உடலை சல்லடையாகத் துளைத்தன. இரத்த வெள்ளத்தில் விழுந்தார் இந்திரா. அலறி துடித்தது இந்தியா. மாற்று ஏற்பாடாக இந்திராவின் மூத்த மகன் ராஜீவ் காந்தி இந்திய பிரதமராக பதவியேற்று கொண்டார். சிகிச்சைக்காக அமெரிக்கா அழைத்துச் செல்லப்பட்ட எம்.ஜி.ஆர். நரம்பியல், சிறுநீரகம், இருதயம் போன்ற பிரச்னைகள் அனைத்துக்கும் அங்கே சிறப்பான நிவாரணம் கிடைக்கும் என்பதால் நியூயார்க் நகரில் இருக்கும் புரூக்ளின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். டாக்டர் ஃபிரிட்மேன் என்பவர்தான் எம்.ஜி.ஆருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் குழுவின் தலைவர். சிறுநீரக அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அயதிமுக என்ற கட்சி கோஷ்டி மோதல்களுக்குள் சிக்கிச் சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது. மாநிலத்தின் முதல்வர், பெரிய அரசியல் கட்சியின் தலைவர், 2 பொறுப்புகளில் இருக்கும் எம்.ஜி.ஆர். மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்லும்போது ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? நெடுஞ்செழியன், எம். வீரப்பன் போன்ற மூத்த தலைவர்கள் ஆட்சி, கட்சி இரண்டையும் தங்கள் பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் எல்லா விஷயங்களிலும் கருத்து ஒற்றுமை இருந்ததா என்பது தெரியாது. ஆனால் ஜெயலலிதாவை ஒதுக்கி வைக்கும் விஷயத்தில் ஓரணியில் திரண்டிருந்தனர். இதற்கிடையே டிசம்பர் 24, 1984 அன்று நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். முன்கூட்டியே தேர்தல் நடத்த விரும்பும் மாநிலங்கள் ஆளுநரிடம் சட்டமன்றத்தை கலைக்கும்படி சிபாரிசு செய்தால் அந்த மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தது தேர்தல் ஆணையம். சுதாரித்துக் கொண்டனர் அயதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள். இந்திராவின் மரணம் நாடு தழுவிய அளவில் பலத்த அனுதாப அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல எம்.ஜி.ஆருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்திலும் எம்.ஜி.ஆருக்கு ஆதரவான அனுதாப அலை உருவாகியிருந்தது. சட்டமன்ற ஆயுள் முடியவில்லை என்றாலும் முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க முடிவு செய்தனர். உடனடியாக அயதிமுக அமைச்சரவை கூடியது. அறிவிப்பும் வெளியானது. தேர்தல்